Welcome students for this class. இந்த TNCM talent test exam அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம். அடுத்தது ட்ரஸ்ட்னு ஒரு எக்ஸாம். ரெண்டு எக்ஸாம் இருக்குது. ட்ரஸ்ட்டுங்கிறது 9ஆம் வகுப்பு குழந்தைகள் எழுதுவீங்க. TNCM டெஸ்ட்டுங்கிறது 10ஆம் வகுப்பு குழந்தைகள் எழுதுவீங்க. ஓகே ரைட். இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். The sum of the exponents of prime factors in the prime factorization of 1771 is. இப்போ இந்த கேள்வி படிக்கும்போதே அது கொஞ்சம் புரியாத மாதிரி ஒன்று இருக்குது இல்லையா? கேள்வியே கொஞ்சம் புரியாத ஒரு கேள்வி மாதிரி இருக்குது. மறுபடியும் படிங்க. தமிழ்லையும் படிக்கிறேன். 1771 ஐ பகா காரணிப்படுத்தும் பொழுது அந்த பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல் என்ன பண்ணோன்னா 1771 என்பதை அதனுடைய காரணிகளை கண்டுபிடிக்கணும். அது எதால் வகுப்படுன்னு கண்டுபிடிக்கணும். இது 2ஆல் வகுப்படுமா? இல்ல சார். 3ஆல் வகுப்படுமா? நோ சார். 4ஆல் வகுப்படுமா? இல்லை. இல்ல சார். 5ஆலையும் வகுப்படாது. 6ஆல் வகுப்படுமா? படாதுன்னா 2 3 முடியலன்னா இல்லை. 7ஆல் வகுப்படுமான்னு பாருங்க. 7ஆல் வகுப்படும். 7ஆல் வகுத்தா அதனுடைய ஈவு என்ன வரும்? அந்த கோஷன்ட் என்ன வரும்? ஏழால் வகுத்தா 1771 7ஆல் வகுத்தால் அதனுடைய அந்த ஈவு கோஷன்ட் என்ன வரும்? ஒன் 771 வகுத்து சொல்லுங்க. ஒன் 771 அப்படிங்கிறத 7ஆல் வகுத்தா என்ன வரும்னு கேட்குறேன். WPSன்னு ஒன்று வந்துருக்கு. இது வேற ஒரு ஸ்க்ரீன் வந்துருக்குதுங்க. இந்த ப்ராப்ளத்தை நல்லா படிங்க. The sum of the exponents of prime factors in the prime factorization is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த கேள்வி புரியறது தான் ஒரு ப்ராப்ளம். என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த 1771 காரணிகளை கண்டுபிடிக்கணும். முதல்ல ஃபேக்டர்ஸ், இங்கிலீஷில் ஃபேக்டர் கண்டுபிடிக்க பார்க்கலாம். 1771 ஃபேக்டர் என்னென்னு கண்டுபிடிங்க. இப்போ தான் ரீசன்ட் சொன்னோம். 1771 7ஆல் வகுப்படும் சொன்னோம். 7ஆல் வகுப்பட்டால் அந்த கோஷன்ட் என்ன வரும்? அந்த ஈவு, தமிழில் ஈவு, அந்த ஈவு என்ன வரும்? (1771 divided by 7 போட்டு பாருங்க. (1771 divided by 7 சார் 253 சார் 253 வருது. இப்போ 253 மறுபடியும் ஃபேக்டரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. 11ஆல் டிவைட் பண்ணி பாருங்க என்ன வருதுன்னு பார்க்கலாம். சார் ஆமாம். அப்போ 1771 is equal to 7 into 11 into 23 போடலாமா? எஸ் சார். 7 into 11 into 23. ஹலோ சார். இல்லை யாரோ நடுவார பேசுகிறாங்க, பேசாதீங்க. யார் அது? விஷாலி, யாருமே பேசாதீங்க. உங்கள் மைக்கை ஆன் பண்ணாதீங்க. நீங்கள் பேசும்போது மட்டும் ஆன் பண்ணுங்கள், அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ 1771 என்ன அதனுடைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். காரணிகள் என்னென்ன? 7 11 23. 7 into 11 into 23. இப்போ 7ஓட பவர் என்ன? இதில் 1. 11ஓட பவர் 1. அப்போ 23ஓட பவர் 1. அப்போ அவன் அதான் கேட்டிருக்கான். அந்த அடுக்குகளின் கூடுதல் என்ன? அந்த அடுக்குகளின் கூடுதல் எவ்வளோ?
3 சார். 3. இதுதான் கேட்டிருக்கான். ஆனால் இதை இந்த கேள்வி படிக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி புரியுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அதனால தான் ஒரு கேள்வியை 2 முறை படிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கேள்வி பாருங்கள். படி, யாரோ ஒருத்தர் படிங்க. 102வது கேள்வி, இங்கிலீஷ்லையோ தமிழ்லையோ. If Tn is the nth term of an AP, then the value of T base n plus 1 Tn minus plus 1 T. minus Tn minus 1. ஏபின்னு என்ன? ஏபின்னு என்ன? அரித்மெட்டிக் Arithmetic progression. ஆமாம், அது தமிழில் கூட்டு தொடர் வரிசை என்று பெயர். அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். Sir, அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் என்ன? ஏபியோட ஜென்ரல் ஃபார்ம். A plus n minus 1 T. நோ நோ, ஜென்ரல் ஃபார்ம் மட்டும் சொல்லுங்க. ஐம் டாக்கிங் அபவுட் த ஃபார்ம். இந்த கூட்டு தொடர் வரிசை எப்படி இருக்கும்? கூட்டு தொடர் வரிசை எப்படி இருக்கும்? A plus T, A plus 2D. ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2D அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா? இருங்க, நான் ஒரு இது எடுத்துக்கிறேன். இருங்க, நான் ஒரு கால்குலேஷன் விண்டோன்னு எடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு போட முடியும். ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2D கமா ஏ ப்ளஸ் 3D அப்படி வரும். அப்போது nth டேர்முக்கும் n + 1th டேர்முக்கும் n - 1th டேர்முக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ இருக்கும்? 3வது டேர்முக்கும் 5வது டேர்முக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. n + 1th டேர்ம் அண்ட் n - 1th டேர்ம் அப்படின்னா 3வது டேர்முக்கும் 5வது டேர்முக்கு உள்ள வித்தியாசம், அல்லது 5க்கும் 7க்கும் உள்ள வித்தியாசம், அல்லது 7க்கும் 9க்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், நான் இப்போ பாரு எழுதுறாங்க பாருங்கள். அந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் எப்படி இருக்குன்னு எழுதுறேன். ஏ கமா ஏ ப்ளஸ் டி தெரியுதா? இந்த கால்குலேஷன் விண்டோ நான் எழுதுறது தெரியுதான்னு கேட்குறேன். இப்போ இப்படி இருக்கு. அப்போ ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், ஏ ப்ளஸ் டிங்கிறது அது செகண்ட் டேர்ம், ஏ ப்ளஸ் 2Dங்கிறது தேர்ட் டேர்ம், ஏ ப்ளஸ் 3Dங்கிறது ஃபோர்த் டேர்ம். இதுதான் இப்படி இருக்கு. இப்போ முதல் டேர்முக்கும் 2வது டேர்முக்குள்ள வித்தியாசம் என்ன? அதுலேருந்து இதை கழிங்க. தேர்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை கழிங்க. என்ன வருது? plus D, sir. நல்லா பாருங்க. தேர்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன டிஃபரன்ஸ்? Sir, தேர்டுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்குமா சார்? 2D, sir. 2D என்பது அதுதான் ஆன்சர். 2D என்கிறது அவன் என்ன கேட்டிருக்கான் பாருங்க. If Tn is the nth term of an AP, then the value of Tn plus 1 minus Tn minus 1 is 2D. Third option. ஆஃப் பண்ணி வைங்க உங்களுடைய மைக்கை. ஆஃப் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா உங்கள் வீட்டில் சத்தம் இல்லாத இடத்துல உட்காரணும். ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஆன்லைன் கல்வியில். இப்போ 103, 104 நீங்களே போடுங்க. நான் ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன். 103, 104 நீங்கள் போட்டுட்டு நான் அதுக்குள்ளே வந்துடுறேன்.
Good evening, Guru. போட்டிங்களா 103 104 103 104 போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். If x plus y equal to 3, x square plus y square equal to 5, then xy is equal to என்னன்னு கேட்குறாங்க. என்ன ஆன்சர்? x plus y equal to 3னா x plus y whole square என்ன வரும்? சார் x plus y 3 என்ன x plus y whole square என்ன வரும்? x plus y the whole square. இந்த பக்கம் x plus y இருக்கு, அதனோட whole square equal to 3 square வருமா? Yes sir. 3 square எவ்வளோ? 9 sir. அப்போ x plus y whole square என்ன? எப்படி என்ன எழுதுவீங்க? x plus y whole square வந்து x square plus y square plus 2xy எழுதுவீங்களா? 2xy yes. equal to 9. அப்போ x plus இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, x square plus y square 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு 5 அப்படி என்ன 2xy எவ்வளோ? x square 9 minus 5 இல்லையா? yes sir. equal to 4. அப்படின்னா xy எவ்வளோ? xy is equal to 2 sir. 2. அதான் கேட்டிருக்காங்க அவங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. x plus y equal to 3, x square plus y square equal to 5 என்றால் xy எவ்வளோன்னு கேட்குறாங்க. அது நீ x plus y whole square நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டால் வந்துடும். அடுத்தது 104வது கேள்வி பாருங்கள். யாரோ வந்துருக்காங்களாட்டுக்கு, யாரும் வரலையே, யாரோ வந்திருக்க மாதிரி சொன்னாங்க. 104வது கேள்வி யாரோ ஒருத்தர் படிங்க. The area of the triangle formed by the points -2, 0, 0, -2 and 2, 0 is என்ன கேட்குறாங்க? The area of a triangle formed by the point -2, 0, 0, -2, 2, 0 is. இப்போ நான் கேட்குறேன், இந்த புள்ளிகள் XY ஆக்சிஸில் -2, 0 எங்கே இருக்கும்? எக்ஸ் -2ன்னா எக்ஸ் வந்து -2, ஒய் வந்து 0. எஸ் சார். ஸோ அந்த புள்ளி அந்த எக்ஸ் ஆக்சிஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் இல்லையா? ஆரிஜினுக்கு லெஃப்டில் இருக்கும். 0 -2ங்கிறது எங்கே இருக்கும்? எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து -2. 2 - 0 எங்கே இருக்கும்? எக்ஸ் வந்து 2. ஆக்சுவலி இந்த இது எப்படி போடுறது இருங்க பார்க்கலாம். ஓ என்னாச்சு? அதுக்குள்ளே அந்த இதே காணாமல் போயிடுச்சு. ஓகே, அதாவது இப்படி இருக்கும்.
இதான் ஆரிஜின் வச்சுங்க. ஆரிஜின் அது 0 0,0 இங்கே இருக்கும். அப்போது 2,0 எங்கே இருக்கும்? எக்ஸ் வந்து 2, ஒய்க்கு வந்து 2,0 எங்கே வருமா? Yes, sir. -2க்கு அப்புறம் என்ன இன்னொரு என்ன கேட்டிருக்காங்க? 2,0 அது அப்புறம் என்ன கேட்குறாங்க? 2,0 ஒன்று 0, -2 0, -2 வந்து எக்ஸ் 0, ஒய் வந்து -2. அப்போ இங்கே வருமா? இந்த இடத்துல வரும். 0, -2 இங்கே வரும். இன்னொரு கோஆர்டினேட் என்ன? இன்னொன்று வந்து 2,0, அதாவது எக்ஸ் வந்து 2,0 ஆச்சு. இன்னொன்று வந்து என்னது அதுக்கு முன்னாடி -2. சார் அவங்க ஒரிஜினே கொடுக்கலையே. அவங்க ஒரிஜினே கொடுக்கலையே சார். ஆரிஜின் 0,0 அதான் நானே இப்போ ஒரு போட்டிருக்கேன் பாருங்க. ஆரிஜின் 0,0 2,0ன்னா x2 y0 இந்த பக்கம் வரும். 0, -2ன்னா x0 மைனஸ் இப்படி தானே x x y x இப்படி தான் போடுவீங்க. இது y axis இது x axis இல்லையா? -2,0 இங்கே வரும் இல்லையா? இப்படி தானே வரும். இந்த 3 புள்ளியை நீங்கள் இது பண்ணுங்கள். 3 புள்ளி ஆட் பண்ணுங்கள். இப்படி 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 ஒரு புள்ளி இப்படி ஆட் பண்ணிங்கன்னா இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று 3 சைடு வரும். அது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம். அந்த ட்ரையாங்கிளோடைய பக்கங்கள் கண்டுபிடிங்க. பக்கங்கள் கண்டுபிடிங்க. இந்த பக்கம் எவ்வளோ இருக்கும்? இந்த பக்கம் -2லேருந்து +2. அப்போ எவ்வளோ இருக்கும் நீளம்? ஆரிஜின் 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர். ஒரு பக்கம் வந்து 4 சென்டிமீட்டர். ஓகே, 4ன்னு வச்சுக்கலாம். 4 சென்டிமீட்டர். அப்போ இந்த பக்கம் எவ்வளோ? இந்த பக்கம் இது 2, இது 2. அப்போ இது எவ்வளோ? இது ஒரு பித்தாகரஸ் தியரம் படி இது 2, இது 2. இது எவ்வளோ இருக்கும்? 4 சார். 4 எப்படி இருக்கும்? இது 2, இது 2னா பித்தாகரஸ் எப்படி இந்த 2ஓட ஸ்கொயரும் அந்த ஸ்கொயர் இந்த 2ஓட ஸ்கொயர் ஆட் பண்ணால் அது இதனோட ஸ்கொயர். இந்த 2 ஸ்கொயர் 4, இந்த 2 ஸ்கொயர் 4, 4 + 4 8. அப்போ இதனுடைய லென்த்து வந்து 8ஓட ரூட்டு. 8ஓட ரூட்டுன்னா ½ 0.5. 8ஓட ரூட். அதே மாதிரி இந்த பக்கம் 8ஓட ரூட் 0.5. இதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்? அதனுடைய அந்த என்ன கேட்குறாங்க? சாரி, இவங்க என்ன கேட்குறாங்க பார்க்கலாம். என்ன கேட்குறாங்க? ஏரியா கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடி. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன? ஆன்சர் 4 சார். ஆஃப் பிஹெச்சா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எஸ் சார். ஆஃப் 0.5 ஆஃப் பதிலாக 0.5 பிஹெச். இப்போ பி வந்து 4 தெரிஞ்சு போச்சு. அப்போ 0.5 × 4. அந்த ஹெச் எவ்வளோ? 2. ஹெச்ங்கிறது இந்த முனையிலேருந்து இந்த 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 பிக்கு ஒரு செங்குத்து போட்டால் அது 2. இப்போ இது எவ்வளோ ஆன்சர் வருது? 8.5 ஈக்குவல் டு 4. 4 இஸ் த ஆன்சர். 4 இஸ் த ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். புரியுதா நான் எப்படி போடுறேன்னு? சரி, புரியுதான்னு? எஸ் சார். அடுத்தது படிங்க. 105, 106. நீங்கள் ஒரு 2 நிமிஷம் நீங்களே போட்டு பாருங்கள். அப்புறம் நான் போடுறேன். நீங்களே போட்டு நீங்களே கண்டுபிடிச்சிங்கன்னா பெட்டர். ம் 105, 106.
நீங்களே படித்து நீங்களே போடுங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் படிங்க 105. The area of an equilateral triangle is 25 root 3 centimeter square. Then the perimeter is ஏரியா இந்த ஈக்குவல் ட்ரையாங்கிளுடைய ஏரியா ஃபார்முலா என்ன? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னு என்ன முதல்ல அது சொல்லுங்க. சரி, 3 sides are equal, sir. 3 sides are equal. சரி, தமிழ்ல யாரோ ஒருத்தர் படிங்க. தமிழ் குழந்தைங்க படிங்க பார்க்கலாம். தமிழ்ல தமிழ் மீடியம் குழந்தைங்க இருக்கீங்களா? தமிழ் மீடியம் குழந்தைங்க தமிழ்ல படிங்கிறேன். ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு 25√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் சுற்றளவு. ஏன் இவ்வளோ எங்கே இப்படி சூப்பர் ஃபாஸ்ட்டில் போய் எந்த ட்ரெயினை பிடிக்க போறீங்க? மெதுவாக படிப்பா. படிக்கிறது என்ன அவசரம்? எல்லாரும் புரியுற மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி படிக்கணும். படிப்போம். ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு 25√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் சுற்றளவு. சரி, சமபக்க முக்கோணத்தின் ஏரியாவுக்கான ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். ஏரியா ஆஃப் equilateral triangle is equal to என்ன? மறந்து போச்சா? ட்ரையாங்கிளோடைய அதனுடைய ஒரு லென்த் பக்கம் வந்து இதானா √3 √3னா இப்போ 0.5 போடணும் நம்ம இதில். இப்படி தான் போட முடியும். √3 √3/4 √3 இப்போ தெரியுதா நான் சொல்ல போடும்போது /4 இன்ட்டு a². ஏங்கிறது சைடு. √3/4 a². அதை இப்படி இங்கே நம்ம கம்ப்யூட்டரில் இப்படி தான் எழுத முடியும். இப்போ √3/4 a² இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 25√3 25√3 இன்ட்டு 3 0.5. இப்போ √3 கேன்சல் பண்ணிடலாம். இந்த √3 கேன்சல் பண்ணி இந்த √3 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும்? a² divided by 4 is equal to அந்த பக்கம் என்ன வரும்? 25 வரும். அப்போ a² எவ்வளோ? a² divided by 4 25. a² எவ்வளோ? a² divided by 4 25னா a² எவ்வளோ வரும்? 1 a² divided by 4. அப்போ a² எவ்வளோ வரும்? a is equal to 10, sir. a² வந்து 100 வரும். a is 10. அப்போ இது வந்து 10 என்பது என்ன? ஒரு பக்கம். அதாவது அதன் ஒரு பக்கம் வந்து 10. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? சுற்றளவு கேட்டிருக்காங்க. சுற்றளவு என்ன? 3 சைட்ஸையும் ஆட் பண்ணி வருது. எவ்வளோ வருது? 30, சார். 30. அவ்வளோதான் ஆன்சர். அதுதான் ஆன்சர். ஓகே, 106வது கேள்வி பாருங்க. நூற்றி ஆறாவது கேள்வி தமிழ் யாரோ ஒருத்தர் படிக்க பார்க்கலாம். என்ன படிக்க மாட்டேங்கிறீங்க? என்ன பண்றது? உங்களை இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, படிக்க மாட்டேங்கிறீங்களே. சரி, இங்கிலீஷில் படிங்க யாரோ ஒருத்தர். இங்கிலீஷில் தமிழ் யாரோ ஒருத்தர் படிங்க. If the ratio of the surface areas of two cubes is 16:36, then the ratio of their sides will be. ஒரு கியூபுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்கும்? சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இருக்கும்? ஒரு கியூபில் எத்தனை சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும்?
கியூப் என்பது ஒரு 3 டைமென்ஷனல் ஒரு இது கியூபுங்கிறது ஒரு மைசூர்பா மாதிரி. மைசூர்பாவில் கியூப்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. அப்போ 6 சைடு இருக்கும். 6 சைடோட ரேஷியோ, ஒரு சைடோட ரேஷியோ ஏ ஸ்கொயர்னா 6 6a ஸ்கொயர். அப்போ 16:36ங்கிறது இப்படி. சிக்ஸ் ஏ ஸ்கொயர் ஈஸ் டு 6b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16:36. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் தேர் சைட் இஸ், அப்போ a is to b கேட்டிருக்காங்க. 6a ஸ்கொயர் இஸ் டு 6b ஸ்கொயர் வந்து அப்படின்னா a is to b எவ்வளோ கண்டுபிடி பார்க்கலாம். ஆன்சர் பாருங்கள், என்ன கொடுத்துருக்கான ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். 4:9, 9:4, 3:2, 2:3. இப்போ a is to b எவ்வளோ வரும்? இப்போ 6 இப்படி ஈக்குவலாக இருக்கிறதுனால நீங்கள் அதை கண்டுக்க வேண்டியதில்லை. அப்போது முதல்ல ஏ ஸ்கொயர் ஈஸ் டு பி ஸ்கொயர் என்ன வரும்னா அதே 16:36 தான் வரும். அப்படின்னா ஏ இஸ் டு பி இஸ் ஈக்குவல் டு 4:6. ஆன்சர் வருதா? 4:6 வருதா? இல்லை சார். 4:6 என்ன அர்த்தம்? அதை சுருக்கினா என்ன வரும்? 2:3 சார். 2:3 தான் ஆன்சர். சரியா? அப்படி 4:6 ஆமாம் டைரெக்டாக கொடுக்கல, அதை 2:3ன்னு கொடுத்தான். அடுத்த கேள்வி இது இப்போ இந்த சைன் தீட்டாலாம் படிச்சிருக்கீங்களா? எஸ் சார். இது எப்படி பாருங்கள். 107, 108 போடுங்களேன், நீங்களே போடுங்க பார்க்கலாம். ஒன் பை 1 + sin θ + 1/1 - sin θ. எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? கீழே எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? 1 - sin² θ வருமா? ஐ திங்க் உங்களுக்கு ஒன்று ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. 10th படிக்கிறீங்க, இதெல்லாம் 9ஆவதுலேயே கூட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இது உங்களுக்கு தெரியலன்னா நான் அதை விட்டுட்டு வேறு போகிறேன். ஈஸியான இதெல்லாம் அது வேறு, இதெல்லாம் ஈஸியான. இது போடுங்க பார்க்கலாம். 112வது கேள்வி போடுங்க. இஃப் diagonals of a rhombus are 18 cm and 24 cm, then its side is. ராம்பஸ்ன்னு என்ன? தமிழில் சாய் சதுரன் பேர். சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களின் நீளங்கள் 18 மற்றும் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவு என்ன கேட்குறான். இந்த ராம்பஸ்க்கு இப்போ ராம்பஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? ஞாபகம் வருதா? சார் ஃபார்முலா மறந்துட்டேன் சார். ஃபார்முலா மறக்கலாமா? ஃபார்முலாவே தேவையில்லை இருக்கு. இதுக்கு ஃபார்முலா தேவையில்லை. ராம்பஸ் ஷேப் காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் ராம்பஸ். இப்படி கோணையாக இருக்குது, சதுரம் மாதிரி கோணையாக 4 பக்கமும் ஈக்குவல். இது டயகனல் 2, இது டயகனல் 1. இந்த 2 டயகனலுமே அந்த வெட்டுற இடம் பாதியாக வெட்டிக்கும். இந்த ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும். அவன் ஒரு சைடு கேட்குறான். இந்த ஆங்கிள் 90 இருக்குன்னு சொல்லிட்டான். அப்போ இது வந்து இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ D2ல பாதி D2 எவ்வளோ? D1 D2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? D1 D2 18 24. 18 24. இப்போ D1 வந்து 18. அப்போ பாதி D1 எவ்வளோ? 9.
D2 வந்து 24, பாதி D2 வந்து 12, இது 9, இது 12 அப்படின்னா இந்த இது என்ன இருக்கும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்று 9 ஒன்று 12 நம்ம தேர்ட் சைடு ஹைபாட்டன்யூஸ் எவ்வளோ இருக்கும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு செங்கோண முக்கோணத்தில் ஒரு பக்கம் 9 இன்னொரு பக்கம் 12 என்றால் அந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் உள்ள பக்கம் எவ்வளோ இருக்கும்? இது பித்தாகரஸ் தியரம் 15 இருக்கும். அதுதான் ஆன்சர். தான் ஆன்சர். மற்றவங்கெல்லாம் ஒன்றும் புரியலையாட்டு எல்லாம் தலைக்கு மேலே போகுதா தம்பி? மற்றவங்கெல்லாம் தெரியுதா புரியுதா? வாயும் திறக்க மாட்டேங்கிறீங்க. உங்களை என்னதான் பண்றதுன்னு தெரியல. நீங்க எது கிளாஸ் வந்தீங்கன்னே எனக்கு சந்தேகம் வந்துருக்கு. வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. வாய் திறந்தா தானே எனக்கு புரியும். சர்மிளா, வீரலட்சுமி, கனி, ரவீந்த் குமார், எழிலரசு இவங்கெல்லாம் என்ன புரியுதா புரியலையா? புரியுது சார். அப்ப நீங்க வாய் திறந்து சொல்ல என்ன வாய் என்ன 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 ஏன் என்ன பண்றீங்கன்னு தெரியல. ஏதாவது கேட்டா சொல்லுங்கம்மா. இது ஆன்லைன் கிளாஸ். உங்கள் கிளாஸ் ரூம் ஸ்கூல் கிளாஸ் இல்லை. உங்கள் ஸ்கூல் கிளாஸில் உங்கள் முகத்தை பார்த்தே டீச்சர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சா நீங்கள் எங்கேயும் முகத்தையும் பார்க்க முடியாது. உங்கள் வீடியோவில் மறைச்சி வச்சுக்கிறீங்க. அதனால் நீங்கள் வாய் திறந்து சொல்லன்னு எனக்கு தெரியும். சர்மிளா என்ன புரிஞ்சுதா? எஸ் சார். வீரலட்சுமி புரிஞ்சு சார். சொல்லாமல் என்னப்பா பண்ணுறீங்க? ஐயோ என்ன நீங்கள் இப்படி இவ்வளோ இன்டிசிப்ளின்டாக இருக்கீங்க, ஒழுங்கீனமாக இருக்கீங்க. கிளாஸ் கட் பண்ணுறது ஒழுங்கீனம் இல்லை. கிளாஸ்க்குள்ளே வந்து ஒன்று வாயை திறக்கலைன்னாலும் அது ஒழுங்கீனம் தான். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் வில் கம்ப்ளீட்லி டிவைட் 4 power 61 + 4 power 62 + 4 power 63 + 4 power 64 எந்த நம்பரால் வகுக்கலாம்னு கேட்குறாங்க. இது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது என்பது எனக்கு தெரியும். இதெல்லாம் உங்களுடைய சக்தி மீறின ஒரு கேள்வி. இப்போ நானே போடுறேன். அந்த சக்தி மீறின கேள்வி உங்களை ட்ரை பண்ண சொல்கிறதில்ல நான். இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், எல்லோரும் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி கேள்வி எப்படி போடுறது? 4 power 61 நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல. அப்புறம் 4 power 62 அப்புறம் கண்டுபிடிச்சிக்கலாம். 4 power 1 எவ்வளோ? 4 தான். 4 power 2 16. 4 power 2 16. 16. 4 power 3 64. 64 கரெக்டாக தெரியுமா? 4 power 4 4 power 4 எவ்வளோ? 4 power 4 எவ்வளோ? 264 சார். நல்லா பாருங்க. 4 power 4 264 சாரி சார் சொல்லுங்க. 256 சார். 256. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கடைசி பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் டிஜிட் 4, கடைசி டிஜிட் இதில் 6, இதில் 4, இதில் 6. பார்த்தீங்களா? 4 power 5 போட்டால் அது 4ல் வந்து முடியும். 4 power 6 போட்டால் 6ல் முடியும். இப்போ 4 6 4 6ன்னு மாற்றிட்டே வரும். அப்போ 4 power 61 வந்து 4ல் முடியுது. இப்போ 4 power 62 எதில் முடியும்? 4 தான் சார். 4 power 62 6 சார். 4 power 63 4 சார். 4 power 64 இதெல்லாம் கூட்டுங்க எவ்வளோ வருது? 20 சார். 20. இப்போ கேள்விக்கு போங்க. என்ன பின்வருவற்றில் எந்த எண் 4 power 61 + 4 power 60 10 சார். மீன் இது வகுக்கும்? எது வகுக்கும்? 10 சார். 10 தான் ஆன்சர். ஹலோ குழந்தைகளா, இது இப்படி தான் போடணும். நீங்கள் 4 power 61 கண்டுபிடிக்க வச்சிங்க, அவ்வளோதான். அது அடுத்த வருஷம் ஆகிடும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள. அப்படி போடக்கூடாது. இதுக்கு முறை இதுதான். இங்கே பாருங்கள், இது எல்லாத்துக்கும் பொருந்தும் இந்த முறை. இப்போ வேறு எந்த ஒரு இது பாருங்கள், வேறு ஒரு இது பார்க்கலாம். சரி, இதை அழிச்சிடுறேன். 3 power 1 சொல்லுக்கண்ணா. 3 power 1 3 சார். 3 power 2 9 சார். 3 power 3 27 சார். 3 power 4 81 சார். 3 power 5
243 sir. 243. இங்கே பாருங்க, இப்போ இது வந்து 3ல் முடியுது, இது 5ல் முடியுது, இது 7ல் முடியுது, இது 1ல் முடியுது, அடுத்தது வந்து அகைன் 3ல் முடியுது, அடுத்தது எதில் முடியும்னு நினைக்கிறீங்க? 9 sir. முடியும். Nine, அடுத்தது sir. 9ல் முடியும். அடுத்தது 7 sir. 7ல் Seven, sir. முடியும். இதை நீங்கள் இது எல்லாத்துக்கும் 1 2 அல்லது 3 நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே வரும், 4 நம்பர் ரிப்பீட் ஆகும் சில இடங்கள்ல. இது தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 5/1 எவ்வளோ? 5 sir. 5/2 25 sir. 5/3 125 sir. இது எல்லாமே 5 5 5 முடியுது இல்லையா? இப்போ Yes, sir. ரெண்டு பாருங்க, 2 பாருங்க, 2 வந்து அழிச்சிடலாம். 2 பார்த்தீங்கன்னா 2/2 2/2 வந்து 4, 2/3 வந்து 4 × 8, அப்புறம் 16, அப்புறம் 32, அப்புறம் 60, அப்புறம் 64, அப்புறம் 128, அப்புறம் 256. பாருங்க, 4 8 6 2 4 8 6 2 4 8 6 2 4 8 6 அப்படின்னு வரும். இந்த மாதிரி கேள்விகள்லாம் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். வேற மாதிரி அப்ரோச் பண்ண நீங்கள் கஷ்டம் உங்களுக்கு. அடுத்தது படிங்க, இது யாரோ ஒருத்தர் படிங்க. The diagonal of a rectangle is √41 centimeter and its area is 20 centimeter square. The perimeter of a rectangle must be. ஒரு செவ்வகத்தின் மூளை விட்டம் 41 சென்டிமீட்டர், அதன் பரப்பு 20 எனில் அதன் சுற்றளவு எவ்வளோ? செவ்வகத்தின் மூளை விட்டம் என்ன ஃபார்முலா? மூளை விட்டத்துக்கு ஃபார்முலா என்ன? செவ்வகத்தில் என்னென்ன இருக்கும்? எல் பி இருக்கும், லென்த்து பிரெத் இருக்கும். அந்த மூளை விட்டத்துக்கு ஃபார்முலா என்ன? சார் இங்கிலீஷ் சார். அதான் அந்த டயகனல் ஃபார்முலா என்னன்னு கேட்குறேன். Length is L, breadth is B. What is the diagonal? Diagonal is equal to bracket L square plus B square. இதுக்கு ரூட் இல்லையா? L square plus B square into root. இதுதான் diagonal. இது வந்து என்ன சொல்லியிருக்கான்? 41 ரூட் சொல்லியிருக்கான். 41 ரூட்னா 0.5. இப்போ ரூட்டை வெளியே எடுத்துடலாம். இது ஈக்குவல் டு 41. இப்போ ரூட்டை வெளியே எடுத்துட்டா அப்போ என்ன ஆகும்? எல் ஸ்கொயர் ப்ளஸ் நான் கிளாஸில் இருக்க அப்புறம் கூப்பிட்டுமா? இல்லை அந்த ஒரு ஃபோட்டோ ஏதோ நம்ம எல்லோரும் நின்ன ஒரு ஃபோட்டோ இருந்தால் அனுப்பேன். கல்யாண ஃபோட்டோ ஏதோ ஒன்று எல்லோரும் இருக்கிற மாதிரி நான் அனுப்பேன். எதுவுமே காணேன். அது இப்போ எனக்கு எடுக்க தெரியல. அதுதான் எனக்கு எடுக்க தெரியல. எனக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல. அது மட்டும். அப்புறம் இது பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 41. இப்போ என்ன கேட்டிருக்காங்க இருங்க, என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு? ஒரு செவ்வகத்தின் மூளை விட்டம் 41, அதன் பரப்பு 20 சென்டிமீட்டர். பரப்புங்கிறது என்ன? செவ்வகத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா? ஏரியா L into B equal to 20. L square plus B square equal to 41. LB equal to 20. அப்போ என்ன கேட்டு சுற்றளவு LB கண்டுபிடிக்கணும். LB கண்டுபிடிக்கணும். L எவ்வளோ BN கண்டுபிடிக்கணும். என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தோன்னே நீங்கள் சொல்லலாம். இப்போ இது 41ன்னா எல் ஸ்கொயர் வந்து ஒரு 25, ஒரு பி ஸ்கொயர் வந்து 16. அப்போ எல் ஸ்கொயர் வந்து 25, பி ஸ்கொயர் 16னா 2 கூட 41 வருது. அப்போ எல் எவ்வளோ இருக்கும்? 5 சார். 5 4 5 4 5,4. அப்போ இது 2 பேருக்குன்னா அந்த ஏரியா வந்துருதா? எஸ் சார். இப்போ சுற்றளவு கேட்குறாங்க. பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா? 2 into L plus B. 2 into L is 5 plus B equal to எவ்வளோ? 18 என்பது சரியான விடை. 2 into L plus B 18 இருக்கா? இருக்கு. இதுதான் ஆன்சர்.
குழந்தைகளா இது புரியுதா? Yes, sir. டிஃபிகல்ட் இல்லை, ஆனால் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும். எப்படி சார் இங்கே 5 and 4 கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்பீங்க. அது பார்த்தாவே தெரியுது L² + B² அப்படின்னா இங்கே 20ங்கிறதுனால பாருங்க, இந்த 20 பாருங்க. இப்போ இங்கே பாருங்க இன்னொரு இது LB 20 அப்படின்னா என்னென்ன வேல்யூ L எடுக்க முடியும்? L வந்து 20, B வந்து 1 இருக்கலாம். அப்போ L வந்து 20, B இப்படி L வந்து 20, B வந்து 1 இருக்கலாம். இது ஒரு பாசிபிலிட்டி. அடுத்த பாசிபிலிட்டி L வந்து 10, 10, sir. இருங்க, L வந்து 10, B வந்து 2 இருக்கலாம். அல்லது அப்புறம் 20க்கு L வந்து 5, B வந்து 4 இருக்கலாம். அப்போ தான் அது 20 வரும். இப்படியாவது வரலாம். இப்போ நமக்கு 20 வேணும், நான் இங்கே 5 + 5 4 வேணும். நமக்கு இந்த 5² எவ்வளோ? 25, 4² 16. இப்படியும் போடலாம். ஆன்சர்லேருந்தே நீங்கள் போகலாம், அப்படியும் பண்ணலாம். சரியா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இது டிஃபிகல்ட்டாக தெரியும், பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் டிஃபிகல்ட். கொஞ்சம் நீங்கள் 4 பக்கம் நீங்கள் அடிக்கடி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வரும். அடுத்தது பாருங்கள், த சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஆஃப் தட் கிலோமீட்டர் இஸ். எது கரெக்ட்? Sir, option 3, sir. நல்லா பாருங்க, கண்ணில் விளக்கணை விட்டு பாருங்க. Option 2, sir. இல்லை இப்படி கேட்காதீங்க, நீங்கள் ஒரே ஆப்ஷன் சொல்லணும். இந்த மாதிரி ஆப்ஷன் இதாக இருக்குன்னா நீங்கள் தோற்றுருவீங்க எக்ஸாமில். இப்போவே சொல்லிட்டேன், இந்த கெஸ் பண்ணுற வேலையே ஆகாது. எந்த இது கரெக்டாக சொல்லணும். ஏன் மற்றவங்கெல்லாம் என்ன ட்ரையே பண்ணுறது இல்லைன்னு அர்த்தமா? ஒருத்தர் தான் ஏதோ ட்ரை பண்ணிருக்கிறார். இது ரொம்ப ஈஸியான கேள்வி, இது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. இது வந்து ஈஸியான அந்த புள்ளி எவ்வளோ தள்ளி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். Sir, option 2, sir. இல்லைப்பா, தப்பா சொல்லிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் கால்குலேட் பண்ணாமையே ஒவ்வொன்றா நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று அடிச்சு சொல்கிறீங்க. நீங்கள் ஆக்சுவலாக பேப்பர் எடுத்து நீங்கள் பண்ணி பாருங்கள், அப்போ தான் அது ஆன்சர் வரும். இப்படியெல்லாம் பண்ணால் நீங்கள் அவ்வளோதான், ஷோர் ஃபெயிலியர். இப்போவே சொல்லிட்டேன். ஒன்று பேப்பர் எடுத்து போட்டு அது என்ன வருதுன்னு பாருங்கள். Sorry, sir. 4, sir. Option 4, sir. இப்போ எல்லா ஆப்ஷன் சொல்லிட்டீங்க நீங்கள். 2, 3, 1 அப்புறம் 4ன்னு சொல்லிட்டார். ஏன் 4? மற்றவங்களாம் சொல்லுவாங்களா, அவரை விட்டுருங்க. ஏன் 4 வருதா? உங்களுக்கெல்லாம் வருதா? மற்றவங்கெல்லாம் 4th ஆப்ஷன் வருதான்னு கேட்குறேன். 4th ஆப்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணவே வந்துடும். 1.08 10⁸ 1.08 அது அந்த புள்ளி 8 ஸ்தானம் தள்ளி வைக்கணும். அப்போ என்னது? 1 0 8 அப்புறம் 0 0 போட்டே வாங்க. 0 0 0 0 0 1 0 0 0 இவ்வளோ வருது. 3 6. ஆமாம், 6 0 போடுறீங்க. அப்போ அதுதான் இங்கே கொடுத்துருக்குறான். 1 0 8 6 0 கொடுத்துருக்குறான். ஸோ அதுதான் 4th ஆப்ஷன் தான் ஆன்சர். இது ஏன் உங்களுக்கு கஷ்டமாக தெரியுதுன்னு எனக்கு புரியல. இது ஏன் கஷ்டம் என்று எனக்கு புரியவில்லை. ஏன் இது கஷ்டம் என்று எனக்கு தெரியல. நீங்கள் உங்கள் மைண்டை அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க, இல்லை ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் ஃபண்டமெண்டல் அந்த 4வது 3வது 5வது 6வது படிக்கும்போதெல்லாம் ஒன்றும் படிக்காமல் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபண்டமெண்டல் வீக்காக இருந்தால் தான் இதெல்லாம் இப்படி வீக்காக இருக்கும். பார்த்துக்குங்க. பிகாஸ் ஐ எம் சாரி டு சே திஸ், நீங்கள் அவ்வளோ வீக்காக இருக்கீங்க. இந்த கேள்வி போட முடியலன்னா நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரே லைனில் என்ன சொல்லணும்னா, யூ ஆர் ஆல் வெரி 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 வீக் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் என்ன பண்ணுறது, அது சொல்லி தான் ஆகணும். யார் இதுவரை உங்களுக்கு சொல்லலை, அதுதான் பிரச்சனையே. நீங்கள் வீக்காக இருக்கும்போது யாரும் வீக்கான்னு சொல்லாமல் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு சொல்லி பாஸ் பண்ணி விட்டாங்க. 10வது வந்துட்டீங்க, 9வது வந்துட்டீங்க. ஆனால் இப்போ நீங்கள் நம்ம வீக்குன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். பட் த ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் இஸ், நீங்கள் வீக் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது.
ஓகே, ஒரு லாஸ்ட் கேள்வி. கார்ட்ஸ் ஆர் படிங்க யாரோ ஒருத்தர் தமிழ் இங்கிலீஷ்லேயும் படிக்க கூட மாட்டேங்கிறீங்க நிறைய பேர். Cards are marked from 1 to 50 or placed in the box and mixed thoroughly. Thoroughly. A card is drawn at random from the box. What is the probability of this card to be a multiple of 5? தமிழ் யாரோ ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். ஒன்று முதல் 50 எண்கள் குறிக்கப்பட்ட அட்டைகள் வைக்கப்பட்டுள்ள பெட்டியில் நன்றாக குலுக்கிய பின் சம வாய்ப்பு முறையில் ஒரு அட்டை தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது 5 மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு. நிகழ்தகவுன்னா அந்த ப்ராபபிலிட்டி அப்படின்னு அர்த்தம். 1லேருந்து 50னா 50 கார்டு உள்ள இருக்கு. அதில் எத்தனை கார்டு 5ஓட மல்டிப்புளாக இருக்குன்னு கேட்குறாங்க. எது இருக்கும்? 5ங்கிறது ஒரு கார்டு, 10 என்பது 5ஓட மல்டிப்புள், அப்புறம் 15, அப்புறம் 20, அப்புறம் 25, 30, 35, 40, 45, 50. அப்போ எத்தனை கார்டு வருது? அப்படி எத்தனை கார்டு சொல்லியிருக்காப்போ? 5வது கார்டு, 10வது கார்டு, 15வது கார்டு, எவ்வளோ கார்டு வருது மொத்தமாக? 10 சார். 10. அப்போ 10 கார்டு வரும். மொத்தத்தில் 50. 10 டிவைட் பை 50. அதுதான் ஆன்சர். 1/5 சார். 1/5 ஆன்சர். போடா, இத்தனை எல்லாம் சொல்லி கொடுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள் நிலைமை அப்படி தான் இருக்குது. படிக்கவும் மாட்டேங்கிறீங்க. இங்கே வந்து சும்மா உட்காந்துட்டு போடான்னு வந்துட்டீங்களோ நம்ம தெரியல. சிலர்லாம் இங்கேருந்து ஸ்க்ரீன் பார்த்து படினா படிக்க மாட்டேங்கிறீங்க. ரொம்ப வீக்காக இருக்கீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது.